ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக, உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காது. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்குங்க, அதுக்காக தான் கரைச்சி எடுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெல்லம் ரொம்ப சுத்தமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச நார்மல் பச்சரிசி மாவு தாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய். அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வெல்லம், அதை சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூடாக சேர்த்து அரைக்கும்போது மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அரைக்கும்போது மேலே தெறிக்காமல் இருக்கும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கலந்தாலே போதும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், அரைச்ச மாவு நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வெதுவெதுப்பான தண்ணி தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. மாவு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் செய்யும்போது அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. நான் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா துருவிட்டு அதையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகிருக்கு. மாவு நமக்கு நல்லா திக்காகவே இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவை அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துருங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துருக்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விடுங்க. தெளித்து விடும்போது அது தானாகவே மேலே எழும்பி வரும். பாருங்கள், நல்லா மேலே எழும்பி வந்துருச்சு. எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டு மேலே எழுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் கடாய் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஆனால் ஒரு அப்பம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் இன்னொன்று சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து ஓரளவுக்கு செவக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இது முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து செவந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.